ஆக்சுவலா கும்கி 1க்கும் கும்கி 2க்கும் எந்த தொடர்புமே கிடையாது. கும்கி 2ன்றது வந்து அந்த டைட்டில மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் நானு. ஏன்னா, அது வந்து ஒரு எலிஃபண்ட் டைட்டில் அவ்வளோதான். பட் நெறைய கொஸ்டின்ஸ் வருது. அதோட சீக்வலா அது அப்படின்றதெல்லாம். கிடையாது. அது முதல்ல ஐ வாண்ட் டு பிரேக் தட் ஐஸ். ஏன்னா, அடுத்தது வந்து அ இப்படி ஒரு ஒன் மோர் எலிஃபண்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறப்ப, ஏற்கனவே அதுக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு கன்டென்ட் ஒண்ணு இருந்துச்சு எனக்கு. ஒரு சின்ன பையனுக்கும் இதுக்கும் இருக்காது. ப்ளஸ் ஒரு சோஷியோ கல்ச்சுரல் ஒரு ஒரு ட்ராமா ஒண்ணு ரொம்ப வருஷமா எனக்குள்ள ட்ராவல் ஆச்சு. கும்கி 2 வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அது. இதுக்குள்ள ஒரு அரசியல் பேசப்போது. அ கடந்த அரசியல் வரலாறுல பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பதவியோ, பகட்டோ, அ பணத்தையோ, புகழையோ தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து சில சாக்ரிஃபைசஸ் வந்து அனிமல் சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2, 3 ஸ்டேட் லெவல்ல வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அது. ஸோ இதெல்லாமே மைண்ட்ல இருந்துச்சு. நடுவுல பார்த்தீங்கன்னா, அதற்கான எலிஃபண்ட்டுக்கான ஒரு டியூ ரெஸ்பெக்ட்ஸ் வந்து எப்போதுமே ஒரு 1 இயர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, அன்னாசி பழத்தில வெடி வச்சு குடுக்குறானுங்க. அதெல்லாம் கேள்விப்படுறப்ப, இதை தவிர நெறைய பேர் ஒருத்தர் வந்து அ அது மேல வந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டாரு. அந்த வைரலான வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. வீடு பகுதியில வந்துருச்சுன்னு. ஹி பர்ன்ட். அது ஓடுது. நெருப்போட ஓடும். அந்த விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாரி அது மேல ஒரு லவ் அண்ட் கேர், அஃபெக்ஷனு யாருமே அத ஒரு இதாவே பொருட்படுத்துறதில்ல. ஸோ இத வந்து ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல சொல்லுவோம். அத எப்படி நெனைக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு சின்ன பையன் அவனுடைய அந்த அதீத அன்பு அந்த சின்ன குட்டி யானை மேல வச்சிருந்தது. அந்த அவங்க 2 பேரும் வளர்ந்தது. அவங்களுக்கு இந்த சமூகத்தால இந்த இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல எப்படி ஒரு ப்ராப்ளம் வருது. அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அவங்க. அதை எப்படி எதிர்கொண்டு ஜெயிச்சாங்க அவங்க. அப்படின்றது தான் வந்து கும்கி 2வோட லைன் அது.